என்னங்க சொல்லு தங்கம். நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுறா, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிறா. அது எனக்கு நல்லா தெரியுது. தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு. எல்லாம் போக போக சரியாயிரும். அத சொல்லலீங்க. அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டா நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? பின்ன எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வரா, கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு, அதான் முறை. அட கேளுங்கண்ணா. நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. கேளு. சந்தியா, உன் வீட்ல இப்பெல்லாம் உன் மேல கோவம் இல்லையே? அவங்க கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தானமா போயிட்டு வர? இல்ல. அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? ஏன், நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியிற போது முடியட்டும். நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான். அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவை உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன். 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு. பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத்தப்பட்டியோட வரீங்க? இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சன் எழுதி அவங்க 2 பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷாக்காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு மச்சானா? என்ன அது அநியாயமா இருக்கு? சந்திரசேகர். என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனோட ஓடி போயிட்டாங்க. கேள்விப்பட்டேன், நம்பல. ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாலாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோல நல்லா இருக்கு. எங்க அத்தையை கேட்டதா சொல்லுங்க. பாரதேசி. ஹலோ, போலீஸ்க்கு போன் பண்றியா? வேஸ்ட். அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. டிஸ்டர்ப் பண்ணாத. அருண். டாடி, அவன் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா அவன் ரிக்ஷாவே
ஓட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எது பெட்டர்? நீ ஓல்ட் மேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பங்கால உடைச்ச மாதிரி அவங்காலையும் உடைச்சிட்டா as simple as that. அம்மா, அவ எங்க போயிட்டு வரா? அப்பா, எங்க போயிட்டு வரா? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு வரையா? யார கேட்டு போன? யார கேட்கணும்? உன் புருஷனை. அந்த மரியாதையை காப்பாத்ததான் இந்த வீட்டுல மருமகளா இருக்கேன். மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டுட்டு வீட்டோட இருக்கணும். என் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாருக்காகவும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. பின்ன ஏண்டி வேலைக்கு போற? உங்க சம்பாத்தியத்துல உங்களால சோறு தான் போட முடியும், அதுவும் அரை வயிற்றுக்கு. உங்களால வேற என்ன செய்ய முடியும்? வேற என்னடி பண்ணணும்? நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 100 ரூபாய். நான் எப்பவுமே ஃபாரின் சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட விலை என்னன்னு தெரியுமா? 200 ரூபாய். எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம். அதோட விலை 25,000 ரூபாய். நான் நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவேன், வேலைக்கு ஒரு கார்ல போவேன். அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? இல்லையே. என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கத்தான் நான் வேலைக்கு போறேன். அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல? ஷூர். நான் ஒண்ணும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல. ஆனா ஒரு பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணிருக்க. அவன் சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி. அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு 4 பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும். அதுக்காக தான் நீ வேலைக்கு போற. முடிவா சொல்றேன், பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு. உங்க வசதிக்காக, உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விக்க போலாம், உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம். அது தப்பு இல்ல. என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா? அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம், உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. இங்க ஏண்டி இருக்க? லைசன்ஸ் இருக்கு. யாருக்குமே பசிக்கல? யாரும் சாப்பிட மாட்டீங்களா? ஓகே. இதோ பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன்? நேரமாச்சுங்கிறான், கட்ட மாத்திக்கலாமா? என்னோட பார்ட்னர் வரணும். இந்நேரம் அவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? ரிக்ஷா கரண்ட் ஏது சார் 100 ரூபாய்க்கு சில்லற? வெயிட் பண்ணு, உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ, வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்னடா ரிக்ஷாவில் வந்து இறங்குற? வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. ஏண்டா, ஒரு போன் பண்ணியிருந்தா என் காரை அனுப்பியிருப்பல்ல. நீ ரிக்ஷாவில் வர்றதை பார்த்தா 4 பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க? நடந்து வந்தா அதை விட கேவலமா நினைப்பாங்க. ஏய், அந்த ரிக்ஷாவை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்து. ஏன் சார், கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஜட்ஜு சார், உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல, நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு.
கூலியை கொடுத்துட்டா நான் ஏன் சார் இங்க நிக்க போறேன்? டப்பா பாத்தீங்க. ஏய் ரிக்ஷாவை கொஞ்சம் நிறுத்து. இந்த ரிக்ஷா யாருது? என்னதுதான்? உன் பேரு? ராஜா. அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சனே. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல சார், அதான் எழுதி வச்சிருக்கேன். தம்பி ரிக்ஷாவை எங்கே நிறுத்தி வைங்க, இத வரேன். என்ன மச்சான் திடீர்னு மரியாதை கூடுது? என்ன சம்பந்தி, பார்ட்னர் வந்துட்டார் போல இருக்க. வணக்கம். வணக்கம். தட்ட மாத்திக்கலாமா? மாத்திரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மக அமெரிக்காவுல இருக்கா. கேபிள் கொடுத்துருக்கோம், போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல, வந்துருவா. உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவுல தான் இருக்காரா? ஆமா ஆமா. அமெரிக்காவுல அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா? நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. உங்களை நம்பி எப்படியா என் பொண்ணு அனுப்புறது? என் கௌரவம் என்ன ஆகிறது? உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கிட்டது கூட தப்பு இல்லையா, ஆனா இன்னும் அவனை ரிக்ஷா ஓட்ட வச்சிருக்கீங்களே, அதுதான் தப்பு. மருமகனை ரிக்ஷா ஓட்ட வச்ச நீங்க நாளைக்கு என் பொண்ண 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க அனுப்ப மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சம்பந்தி ப்ளீஸ். நிச்சயதார்த்தமே நடக்கல, என்னையா சம்மந்தி? தட்டலாம் எடுத்துக்கிட்டு போங்கயா வெளியே. பெரிய மனுஷனா இருக்கீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி தான் பேசுறேன். கெட் லாஸ்ட், போங்கயா வெளியே. என்னங்கடா அது? கூலி குடுக்கறேன்னு சொன்னவனையும் காணோம், இருடான்னு சொன்னவனையும் காணோம். டேய், என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம்? மாமா கேட்டதா சொல்லுங்க. அட, மாமாவும் கூட வந்திருக்காரு. பொறுக்கி ராஸ்கல், திட்டம் போட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த ஒரு தடவை மாப்பிள்ளன்னு சொன்ன மாப்பிள்ள கோபப்பட்டா உறவு முறை விட்டா போயிரும். மாமா நான் சொல்றது கரெக்ட் தானே? அத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க. டேய், என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட மோதன என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? என்ன பண்ணுவ? எங்க அப்பா காலை உடைச்ச மாதிரி என் காலையை உடைச்சிருவியா? மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் நீயும் உங்க அப்பனும் கட்டக்கால நடந்துகிட்டு இருக்கணும். மோதி பார்க்க நானும் தயார் தான்டா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உனக்கு தான் அது இல்லையே. ஏற்கனவே உள்ளப்பட்ட அவமானப்படாதா? இங்கேயுமா வட வழியில இரு. பாக்குறேன் அவனை. என்ன சந்தியா, அவசரமா போகணும்னு சொன்னியே? உன் நேரம் பஸ்ஸையே காணோம். பேசாம ரிக்ஷால போயிடலாமா? ஏ ரிக்ஷா, புதுப்பேட்டை போனோம், வரியா? அவசரமா போனோம், வேணா 2 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். அட, வரலன்னு சொல்லியா? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பொம்பளைங்களை ரிக்ஷால ஏத்துறதுல இவருக்கு லட்சியம் போல இருக்கு. பஸ் வந்துருச்சு, வா போலாம். என்ன தம்பி இது? வணக்கம். என்ன வணக்கம் சொல்றேன், யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது இல்ல? எனக்கு மெட்ராஸ்ல ஜவுளி கடை, ஹோட்டல், ஃபேக்டரின்னு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. என் பேர் சந்தோஷம். ஆனா வாழ்க்கையில தான் சந்தோஷமே இல்ல. ஐயாவுக்கு சேர் ஒண்ணு வந்து போடு. ஓ, சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே மரியாதை தானா வருதே? அது இல்லைங்க, பேரு தான் சந்தோஷம், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொன்னீங்களா? அட நம்ம ஜாதி ஆச்சுன்னு சேர் கொண்டு வர சொன்னேன். நான் எப்பவோ செத்திருக்க வேண்டியது. உங்க மக ராஜாவோட புண்ணியத்துல தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். ஆனா அதுக்காக அவர் எங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல. உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன்.
தான் நல்லா இருக்கிறத விட மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற மனசு உங்க பையனுக்கு. ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதை விட்டுட்டு தான் அவர் என்ன காப்பாத்தினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்தாம இன்டர்வியூக்கு போயிருந்தா உங்க மகன் இன்னைக்கு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. நான் உங்களை பார்த்திருக்கேன். அப்படியா? ஆமா. என் முகம் அப்படி கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வரும். பரவாயில்லைங்க. சில முகங்களை எவ்வளவுதான் நினைச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கே வர்றது இல்லைங்க. நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு 4 ஆம்பளை பசங்க, 3 பேரு கல்யாணம் பண்ணிட்டேன். பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றீங்க? எந்த மருமகளும் மருமகளா நடந்துக்கிறது இல்ல. எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க இது? பணக்கார வீட்டுக்கு எங்க பொண்ணு எப்படி? ஏன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா இருக்கிறப்ப உங்க வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர்றதுல என்ன தப்பு? அது இல்லீங்க. உங்க பையனோட குணத்துக்கு முன்னாடி பணம் என்னங்க பணம்? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அத சொல்லுங்க முதல்ல. எல்லாரும் கேட்டதா சொல்லு. அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஆகட்டுங்க. அப்ப நான் வரேன். போயிட்டு வாமா. ஹலோ வாடி. ராஜா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஏண்டி கட்டின புருஷன் கூட பார்க்காம 4 பேத்துக்கு முன்னாடி ரிக்ஷா வரையா நான் கூப்பிடுற? விடுமா, அட விடுமா. என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போனேன், பொறுத்துக்கிட்டேன். எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ மருமகளா நடந்துக்கலடி, மருமகளா நடிச்சிருக்க. போதும், நிறுத்துங்க. யாரை பார்த்து நடிச்சேன்னு சொல்றீங்க? ஆமாங்க, நான் நடிச்சேன். என் உயிரா நினைச்ச உங்களை வெறுத்தேனே, அதுதாங்க நடிப்பு. பேசணுங்கிற ஆசைய மனசு நிறைய வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தேனே, அதுதாங்க நடிப்பு. உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கேட்டப்பவே நீங்க கடத்திட்டு வந்துதான் தாலி கட்டிங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க ஒண்ணு என்ன இரும்பு சங்கிலி போட்டு பூட்டி வைக்கலையே, ஆனாலும் நான் இங்கேயே இருந்தேன். ஏன்? உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு, அதுக்காக உங்க அப்பா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே, அதுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி எறிஞ்சேன். ஏன் தெரியுமா? அந்த பூவை நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். நாம வாங்கி கொடுத்த புடவையில பொண்டாட்டி அழகா இருக்காளே, அவளுக்கு ஒரு நகை வாங்கி போட்ட என்னங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் அவங்களோட சிரிச்சு பேசியிருந்தா உங்களுக்கு என்னோட சிரிப்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பெத்தவங்களோட வேதனை தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைச்சேன். நீங்க முதல்ல ரிக்ஷா ஓட்டி சம்பாதிச்ச பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா உங்களை பெத்தவங்க சந்தோஷப்படல, வேதனைப்பட்டாங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கிறீங்களா? இல்லங்க, ரிக்ஷா ஓட்டுறத கேவலமா நினைக்கல. ஆனா அதையே நீங்க ஒரு முடிவா நினைச்சிட்டீங்களோன்னு நான் பயந்தேன். நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அது உங்களுக்கு தெரியுமா? நான் வேலைக்கு போறத பார்த்து நீங்க ஆத்திரப்படுவீங்க, அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறத நிறுத்திட்டு வேற நல்ல வேலைக்கு போவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் அதுலயும் தோத்துட்டேன். என் தேவைகளுக்காக வேலைக்கு போறேன்னு சொன்னேனே, அது போய் இத்தனை நாளா உங்க சம்பாத்தியத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்சது பூரா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். உங்க தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போகும்போது உபயோகப்படும் என்னதான். இந்த உண்மையை நான் அப்ப சொல்லிருந்தா உங்க தன்மானத்தை பாதிக்குமே பயந்துதான் நான் போய் சொன்னேன். உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்க என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. தம்பி, அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்ல. எந்த பொண்ணும்
தம் புருஷன் காலமெல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். தம்பி, உனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நல்ல குணம் இருக்கு, உனக்கு நல்ல வருங்காலமே இருக்கு. நீ நினைச்சா பெரிய ஆளா வரலாம் சார். அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது. நீ அதை புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆற? பி காம்.